பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறாகிய அன்று திருப்பாளர் மறைபிறப்பு ஞாயிறை கொண்டாடி தொழில்நுட்ப யுகத்தில் அமைதிக்காக சிறிய கரங்கள் எனும் கருப்பொருளில் வழியாக உலகம் முழுவதும் அமைதியை பரப்ப சின்னச்சிறிய மறைதூதர்களாக அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் வழியாக விண்ணரசின் பண்புகளால் ஊட்டம் பெற அழைக்கப்படுகின்றோம். புனித கார்லோ அகுட்டிஸ் அவர்களின் சிறிய மறைதூதர்களான நீங்கள் நற்செய்தியின் ஒளியில் வாழ்ந்து அதனை பறைசாற்ற சிறப்பான அழைப்பு பெற்றுள்ளீர்கள். மனம் வருந்தி விண்ணரசின் ஒளியினை பெற்றிட ஊக்கமூட்டி வழிநடத்தப்படுகின்றீர்கள். இயேசுவின் உண்மை சீடர்களாக இருந்து விசுவாச ஒளியால் இவ்வுலகை ஒளிர்விக்க வல்லமை வேண்டி மன்றாடி பக்தி கலந்த மனநிலையோடு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுப்போம். வாருங்கள், கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உலகின் உப்பாக ஒளியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற அழைப்பினை இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்து நிற்கின்றார். எனும் விசேட விதமாக சிறு பிள்ளைகள் இவர்கள் உப்பாக, உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ வேண்டும் என்பது இன்றைய நாளிலே திருச்சபை இவர்களுக்கு கொடுக்கின்ற விசேட விதமான அழைப்பாக இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் இன்றைய நாளிலே திருப்பாளர் சபை மறைபரப்பு ஞாயிறாக நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். எனவே விசேட விதமாக நாங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கவும், அதே தன்மைகளோடு எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த உலகத்தினுடைய உப்பாக ஒளியாக மாற்றுகின்ற அந்த பணியினை நாங்கள் திறம்பட செய்திடவும் இறைவனிடம் வரம் வேண்டி இந்த பலியினிலே மன்றாடுவோம். இன்னுமாக எங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் செய்ய இருக்கின்ற தேவைகளுக்காக, செயற்பாடுகளுக்காக, இன்னும் என்னென்ன விசேட கருத்துக்களோடு இந்த பலியிலே நாங்கள் இணைந்து கொள்ள விரும்புகின்றோமோ எல்லாவற்றையும் இந்த பலிப்பீடத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஒருவருக்காக மன்றாடி இந்த பலியினை ஒப்புக் கொடுப்போம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். இந்த நவநாகரிக யுகத்தில் அமைதிக்கான பாதைகளுக்கு எதிராக செயல்பட்ட சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். தொழில்நுட்ப மோகத்தால் ஈர்க்கப்பட்டு கடவுளை மறந்த சந்தர்ப்பங்களுக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளைஞரை ஒழுக்கத்தில் வழிநடத்த தவறிய சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உண்டாக
ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பவுல்றை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மொழிவர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடம் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயற்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்கள் மீது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 13 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடந்த வாரம் நான் ஒரு பெரியதொரு பங்கு கோவிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு சொற்ப மாணவர்களோடு ஒரு ஆசிரியர் கற்பித்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் இது என்ன வகுப்பு என்று சொல்லி கேட்ட வேளையில் அவர் சொன்னார், இது திருப்பாலத்துவ சபை என்று சொல்லி சொன்னார்கள். உண்மையிலே அங்கே இருக்க வேண்டிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 400 வரையான பிள்ளைகள் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இருந்தது ஒரு 15-16 பிள்ளைகள் தான் இருந்தார்கள். அதே நிலைமை தான் இங்கேயும் இருக்கின்றது போல. 3 பிள்ளைகள் தான் இன்றைக்கு, 4 பிள்ளைகள் தான் இன்றைக்கு பவனியாக இந்த திருப்பாலத்துவ சபை நாளிலே இந்த பலிப்பிடத்தை நோக்கி வந்திருந்தார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, அன்னையாம் திருச்சபை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளிலே இந்த பணியினை நாங்கள் ஆற்றுவதற்காக எங்களை தயார்படுத்துகின்றாள். குருக்கள் துறவிகள் மட்டும் பணியாற்றுவதற்கு அல்ல, பொதுநிலையினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்ப, தங்களுடைய வாழ்வு நிலைகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப அந்தந்த நிலைகளிலே பணியினை ஆற்றுவதற்காக பல ஒழுங்குமுறைகளை அமைத்து அதற்கு ஊடாக நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்பது அன்னையாம் திருச்சபை எங்களுக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே இளைஞர்கள் பணியாற்றுவதற்கென்று சொல்லி ஒரு இயக்கம், அம்மாமார் பணியாற்றுவதற்கென்று சொல்லி ஒரு இயக்கம், அப்பாமார் பணியாற்றுவதற்கென்று சொல்லி ஒரு இயக்கம், பொதுநிலையினர் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு இயக்கம். அதே போலதான் இந்த சிறிய பிள்ளைகளும் இந்த ஆண்டவருடைய இந்த மறைபரப்பு பணியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கும் ஒரு காத்திரமான பணி இருக்கின்றது என்பதனை எடுத்து எம்புவதற்காக, அவர்களுடைய சிறிய வாழ்வு முறைகளினாலே இந்த உலகத்திலே ஆண்டவருடைய செய்தியை அவர்கள் பரப்ப வேண்டும் என்பதற்காக அன்னையாம் திருச்சபை இந்த திருப்பாலத்துவ சபையினை உருவாக்கி
அந்த பிள்ளைகளை ஒன்று கூட்டி நல்ல விழுமியங்களை கற்பித்து நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக மாற்றுகின்ற ஒரு சபைதான் இந்த திருப்பாலத்துவ சபையாக இருக்கின்றது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாலத்துவ சபையிலே வரக்கூடிய அந்த பாடலிலே நாங்கள் பார்க்கின்றோம், பாலரை என்னிடத்தில் வரவிடுங்களே என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே, விசுவாசத்தினுடைய தீபமாவோம் நாம், உலகின் இருளினை போக்கியே பகிர்ந்து கொள்ளவே பகிர்ந்து கொடுக்கவே எம்மை பணிக்கின்றார் இயேசுவே. எமது தாய் தந்தை, எமது சகோதர ஆசிரியர்கள், நண்ப நண்பிகள் நல்ல பண்பிலே மூழ்கி ஈகுவோம் இந்த அன்புள்ள சபையிலே. எனவே நம்பிக்கையினுடைய ஒளிக்கீற்றுக்களாக இந்த பிள்ளைகள் மாற வேண்டும். தங்களுடைய தாய் தந்தை சகோதரர்களுடைய நல்ல பண்பினை ஒட்டியதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு முறை அமைய வேண்டும். அதன் மூலமாக இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பது அன்னையார் திருச்சபை எங்களுக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் எப்படி அதை வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் எங்களை அழைத்திருக்கின்றது. 2 உருவகங்கள். நீங்கள் உலகின் உப்பாக இருங்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் 2 உருவகங்களின் ஊடாக எங்களுக்கு விளக்கம் தந்து நிற்கின்றார். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உப்பை எங்களுக்கு முதன்மைப்படுத்துகின்றார்? நாங்கள் இந்த உப்பினுடைய தன்மையை சற்று அறிகின்ற வேளையிலே இந்த உப்பு தூய்மையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த உப்பு பாதுகாப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த உப்பு இறை பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த உப்பு சுகம் கொடுக்கின்றதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உப்பை நாங்கள் ஒரு கொஞ்ச நீருக்குள்ளே கலக்கின்ற வேளையிலே அது உப்பு சுவையை கொடுக்கின்றது. அதே போல பெரிய நீருக்குள்ளே, பெரிய அளவிலான நீருக்குள்ளே கலக்கின்ற வேளையிலே அதனுடைய சுவை குறைந்து போகின்றது. எனவே இந்த உப்பினுடைய தன்மை என்பது நாங்கள் எங்கு பயன்படுத்துகின்றோம் என்பதிலேயும் இருக்கின்றது. இறைவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே கடவுளை கண்ணால் காண முடியாது. ஆனால் அதே போலதான் இந்த உப்பினுடைய தன்மையை நாங்கள் கண்ணால் காண முடியாது, ஆனால் சுவைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கடவுளினுடைய பிரசன்னத்தினை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இந்த உப்பு இருக்கின்றது. எனவே நாங்களும் இந்த உப்பை போல இறை பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாக எங்களை கரைத்து நன்மைத்தனத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக, மற்றவர்களுடைய வாழ்வினை பாதுகாக்கின்றவர்களாக, நல்ல விழுமியங்களை திருச்சபையினுடைய படிப்பினைகளை நாங்கள் பாதுகாக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே அழைக்கின்றார். நீங்கள் உலகின் ஒளியாக இருங்கள். எங்களுக்கு தெரியும், திருமுழுக்கிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாஸ்கா திரியிலே இருந்து பற்ற வைக்கப்பட்ட அந்த தீ தரப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றோருக்கு, ஞான பெற்றோருக்கும் சொல்லுகின்றது, இந்த ஒளி மங்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த கிறிஸ்து என்கின்ற ஒளி எரிந்து கொண்டு இருக்கின்றது. கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்கின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒளியை மூலமாக இந்த இருளிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இருளினை நீக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சொல்லுவார்கள், ஒளியை பழித்துரைப்பதை, இருளை பழித்துரைப்பதை விட்டுவிட்டு ஒளியை ஏற்றுவது எவ்வளவு மேலானது என்று சொல்லி நாங்கள் சூரியனை நோக்கி நடக்கின்ற வேளையிலே நிழல்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னாலே செல்லுகின்றன. எனவே ஒளியை நாங்கள் நோக்கி செய்கின்ற வேளையிலே எங்களுடைய தீமையினுடைய வடிவங்கள் எங்களுக்கு பின்னாலே அது சென்று விடுகின்றன. ரோமையர் 12:21 புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், இவ்வுலகின் தீமைகளை சகிப்பதை விட்டுவிட்டு எதிர்மறை எண்ணங்களை அகற்றிவிட்டு
நன்மையாலே தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகின்றது. கடவுளினுடைய வியத்தகு செயல்களை அறிக்கையிட நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது, நாங்கள் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களோடு இருக்கக்கூடிய உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆடைகளை மற்றவர்களோடு கொடுத்து உடுத்துங்கள், வீடு இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள். அப்போது நம் வாழ்வு விடியல் போல் எழும், இருள் நடுவே நம் ஒளி உதிக்கும் என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றதாக, நாங்கள் உப்பாக ஒளியாக மாறுகின்ற வேளையிலே நாங்கள் கடவுளினுடைய அன்பை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, நாங்கள் வெறும் அன்பை பெறுகின்றவர்களாக மட்டுமல்லாமல் நாங்கள் அன்பை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த சிறிய வயதிலே நான் என்ன பணியை செய்யலாம்? நான் இந்த சின்ன வயதிலே நான் செபிக்க முடியும். எனக்காக மட்டுமல்ல, என்னை போல இருக்கக்கூடிய சிறுவர்களுக்காக, என்னை போல இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளிலே பல கஷ்டங்களை, பல இடர்பாடுகளை, ஏன் உணவுக்கு கூட வழியில்லாமல் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளுக்காக என்னாலே செபிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரியதொரு மறைபரப்பு பணியாக இருக்கின்றது. என்னுடைய சிறிய கரங்களினாலே நான் சிறிய சிறிய சேமிப்புகளை செய்து அந்த சேமிப்பின் மூலமாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக என்னுடைய வாழ்விலே இந்த வயதிலே இருந்து நான் மாறிக்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றேன். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பை கொடுத்து நான் மற்றவர்களிலே இறை பிரசன்னத்தை உணர வைக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். அதனால தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகின்றார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அன்னை தெரேசாவினுடைய வாழ்விலே இருந்து அவள் ஒரு முறை அவளை தேடி பல கல்லூரி மாணவர்கள் வருகின்றார்கள் இவர்களுடைய பணியினை ஆராய்ந்து கொள்வதற்காக. அவ்வாறு அவர்கள் வருகின்ற வேளையிலே அந்த நாள் முழுவதுமாக அந்த அன்னை தெரேசாவினுடைய சபையை சார்ந்த அந்த சகோதரிகளுடைய பணிகளை பார்க்கின்றார்கள். விசேட விதமாக இந்த இறக்கும் தருவாயிலே இருக்கின்ற மனிதர்களை அவர்கள் வழி நடத்துகின்ற பராமரிக்கின்ற விதத்தை பார்த்து இறுதியிலே அன்னை அவர்கள் அந்த மாணவர்களிடம் உங்களுடைய இன்றைய நாளுக்குரிய கருத்து பகிர்வினை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு பையன் சொன்னார், நான் ஒரு நாஸ்திகன், கடவுள் மறுப்பு கொள்கையோடு வாழுகின்றவன், கடவுளை நம்பாத ஒரு மனிதனாக இருக்கின்றேன். ஆனால் இன்றைய நாளிலே நான் இந்த இல்லத்திலே நடந்த சம்பவங்களையும், இந்த இல்லத்திலே இருந்த சகோதரிகள், இந்த உயிருக்காக போராடுகின்ற இந்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்த அந்த பணி நிலைகளை வைத்து பார்க்கின்ற வேளையிலே நான் இன்றிலே இருந்து கடவுளை நம்ப ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் விசுவசிக்கின்ற அந்த கடவுள் உயிருள்ள கடவுள், அப்படி ஒரு கடவுள் இருக்கின்றார் என்பதனை நான் உறுதியாக நம்புகின்றேன் இந்த சகோதர சகோதரிகளுடைய பணி நிலைகளிலே இருந்து என்று சொல்லி அந்த சகோதரன் அந்த அன்னையை பார்த்து கூறிவிட்டு சென்றானாம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகள், எங்களுடைய நற்காரியங்கள் மற்றவர்கள் முன்னிலையிலே வெளிப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒளியை நாங்கள் மறைத்து வைக்க முடியாது. அந்த ஒளி மற்றவர்கள் மீது பிரகாசிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பான பெற்றோர்களே, இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகளுடைய விழாவை நாங்கள் நினைவு கூறுகின்ற வேளையிலே, இந்த பிள்ளைகளுக்கு இன்றைய நாளிலே விழா எடுக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு பெற்றோரும் நாங்கள் எங்களை கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த மறையை பரப்புவதற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்கின்றோமா?
இந்த பிள்ளைகளுக்கு அப்படியான அறிவு நிலைகளை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? ஞானத்தினுடைய விழுமியங்களை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக, திருச்சபையினுடைய படிப்பினைகளிலே இந்த பிள்ளைகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நாங்கள் கொடுக்கின்றோமா? ஆன்மீக வாழ்விலே இந்த பிள்ளைகள் ஈடுபடுவதற்கு அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற நல்ல மறை ஆசிரியர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு வாழுகின்ற பிள்ளைகளுடைய நிலைமை வித்தியாசமானதாக இருக்கின்றது. அன்றைக்கு ஒரு வகுப்பிலே டீச்சர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், லுக் அப், லுக் டவுன், லுக் ரைட், லுக் லெஃப்ட் என்று சொல்லி பார்த்து சொல்லி கொண்டிருக்க. டீச்சர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லி கொண்டு வந்தார். அவன் சிம்பிளாக சொன்னான், காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று லெஃப்டில் என்று சிம்பிளாக பழித்தான். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அறிவு இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. சினிமாவினுடைய மோகம் இந்த சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஃபோனில் இருக்கிறது ஒரு இயேசுவின் ஒரு கவரில் இருக்கிற இயேசுவின் படமும் ஒரு சிலுவை அடையாளம். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பிள்ளை சொல்லிவிட்டு, ஃபாதர் நீங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா கிரிஞ்சண்டா என்னண்டு? பழைய ஆள் மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் சொல்லி. இன்றைக்கு இயேசுவின் படத்தை வச்சிருக்கிறதும் சிவமாலையை வச்சிருக்கிறதும் கிரிஞ்சாக தெரிகின்ற உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான பிள்ளைகள் ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனில் வாழ்கிறார்களாக தான் இருக்கிறீங்க. இது இன்றைக்கு நடைமுறை. அப்படியான மனநிலைகளோடு வாழுகின்ற பிள்ளைகள் தான் இன்றைக்கு எங்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அவர்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடும் அவர்கள் தொழில்நுட்பங்களை பாவிக்கின்ற விதம் எங்களை அறியாமல் எத்தனையோ விதமான வேலைகளை அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்கின்றார்கள். ஆன்மீகத்திலே அக்கறையற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, இந்த பிள்ளைகளை இந்த மறை அறிவிலே வளர்க்க வேண்டியது, அவர்களை இந்த மறை அறிவு வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டியது, இத்தகைய சபைகளிலே இணைந்து இயேசுவினுடைய பணியாளர்களாக அவர்களை வாழ வைப்பது, அவர்கள் ஒன்றாக வந்து ஒன்றாக ஒரே சகோதர சகோதரிகளாக இணைகின்ற வேளையிலே, விளையாடுகின்ற வேளையிலே, பகிர்கின்ற வேளையிலே, பாச உணர்வுகளோடு வாழுகின்ற வேளையிலே இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ தீமையினுடைய வடிவங்கள் களையெடுக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது. அது இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றது என்று நாங்கள் சொல்வதை விட அது தீமையினுடைய வடிவங்கள் களையெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சின்ன வயசிலேயே நாங்கள் பிள்ளைகளை ஒன்றாக வளர விட வேண்டும், ஒன்றாக அவர்களை பேசி பழக விட வேண்டும், ஒன்றாக அவர்கள் படிக்க விட வேண்டும், ஒன்றாக நல்ல விழுமியங்களை கற்றுக்கொள்ள விட வேண்டும், ஒன்றாக அவர்கள் சகோதர சகோதரிகளாக நண்பர் நண்பிகளாக அவர்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை இந்த சபை உருவாக்குகின்றது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை அதிலே ஈடுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இன்னுமாக எங்களுடைய பிள்ளைகளை இந்த தீமையினுடைய வடிவங்களிலே இருந்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்று அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்திலே அவரை தூக்கி கொண்டு எகிப்துக்கு சென்று அந்த தீமையினுடைய வடிவத்திலே இருந்து பாதுகாத்ததை போல இன்றைக்கு நாங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு எல்லோரிடமும் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த எப்ஸ்டெயின் ஃபைல்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த எப்ஸ்டெயின் என்கின்ற ஒரு பணக்கார முதலை ஆயிரக்கணக்கான சிறுமிகளை பலாத்காரமான பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தி எத்தனையோ நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இதற்குள்ளே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதனுடைய ரகசியங்கள் கசிந்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே மிகவும் பெரியதொரு பேசு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. இன்றைய எத்தனையோ சிறுமிகளுடைய வாழ்வு நிலைகள் அழிந்திருக்கின்றது என்கின்ற அந்த உண்மையை கேள்விப்படுகின்றவன் திடுக்கிடுகின்ற உண்மைகள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. அந்த பயங்கரமான நிகழ்வுகள் அந்த உலகத்திலே பெரியதொரு இடத்திலே நடைபெறுவதில்லை. இன்றைக்கு சாதாரண இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
சாதாரணமாக இருக்கக்கூடிய வீடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைகள் இப்படியான நிலைகளிலே பாதிக்கப்படுகின்றார்கள். பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கே போகின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள், யாரோடு பழகுகின்றார்கள், யார் அவர்களோடு அந்நியோன்னியமாக பழகுகின்றார்கள், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கொடுக்க வேண்டும். அளவுக்கு மீறிய பாச பிணைப்புகளுக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்வு அழிந்து போகவிடக்கூடாது. சொல்லுவார்கள், சின்ன வயசுல ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டால் அந்த பிள்ளையால 10க்கு மேற்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்படும். எனவே நாங்கள் சமுதாயத்தினுடைய தீமையுடைய வடிவத்தை நாங்களே விட்டுக் கொடுக்கின்றவர்களாக மாறிவிட முடியாது. எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மட்டிலே கவனமாக இருப்போம். அவர்கள் எங்கே போனாலும் கண்ணும் கருத்துமாக இருப்போம். அவர்கள் யாரோடு பழகினாலும் கண்ணும் கருத்துமாக இருப்போம். சின்ன பிள்ளைதானே என்று சொல்லி நாங்கள் விட்டுட்டு இருக்க முடியாது. அவர்களுடைய மனித வாழ்விலும் அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் கவனமானவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே கிறிஸ்து இயேசுவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த திருப்பாலத்துவ சபையை நினைவை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே எங்கள் மத்தியிலே கணக்க பிள்ளைகள் இல்லாட்டையும் இருக்கின்ற பிள்ளைகளை திரட்டுவோம். இருக்கின்ற பிள்ளைகளை ஒன்றாக்குவோம். வீடுகளிலே நல்ல விழுமியங்களை சொல்லிக் கொடுப்போம். ஆலயங்களிலே இணைத்து அவர்களுக்குள்ளே நல்ல பாச பிணைப்புகளை ஏற்படுத்துவோம். நல்ல விழுமியங்களை சொல்லிக் கொடுப்போம். அதன் மூலமாக சமுதாயத்திலே பல மாற்றங்களை எங்களாலே கொண்டு வர முடியும் என்பதனை நாங்கள் நம்புவோம். நாங்களும் இந்த உலகத்தினுடைய உப்பாக ஒளியாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் இறைவனிடம் வேண்டி தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். நகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிகிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருஅவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் பெற இருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம்.
அன்பு தந்தையே இறைவா, மறைபரப்பு பணியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியாரின் வழிநடத்தலோடு கூடிய இறைவல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தொடர்ந்தும் நற்செய்தியை பறைசாற்றும் பணியாளர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இலங்கை நாட்டை சூழ்ந்துள்ள இருளின் தீய நாட்டங்கள் அனைத்திலும் இருந்து மனித இதயங்களை மீட்டு சமாதானத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் நாட்டு மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சேவையாற்ற தேவையான தூய ஆவியாரின் வரப்பிரசாதம் நாட்டு தலைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இலங்கையின் எதிர்கால சிற்பிகளுக்கான அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தொழில்நுட்ப யுகத்தில் அமைதிக்காக சிறிய கரங்களாக திகழ்ந்து நாளை உலகில் நல்ல கனி கொடுக்க தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடும் இந்நாளில் விசேட விதமாக இயேசு ஆண்டவரின் அன்பை உலகத்திற்கு பறைசாற்றும் நல்ல பிள்ளைகளாக ஒளியின் பாதையை பயணிக்க தேவையான சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறி ஆசி கூறிய ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள், தீவினையினுடைய சக்திகளிலே எங்களுடைய பிள்ளைகள் அகப்படாமல் இருப்பதற்கு, அவர்களை நல்ல வழியிலே நடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல சூழ்நிலையையும் எங்களுக்கு தாரும். இவர்கள் நண்பர்களுடைய நற்காரியங்களினாலே மறையை பரப்புவதற்கு ஏற்ற பிள்ளைகளாக இவர்களை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாரும். எங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளருவதற்கு இந்த சமூகம், இந்த கல்வி முறை பெரிய உதவியாக அமைந்திடச் செய்தருளும். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், கல்வி கற்பதிலே கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றவர்கள், சமூக நெறிப்புரள்வுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொல்லி வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், பட்டினியினாலே வாடுகின்ற பிள்ளைகள், தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளாக வாழுகின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடவும். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, நீர் விரும்பி ஆசீர்வதித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். உமக்கு சித்தமானால் நாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிறைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் நியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பர், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உங்கள் நற்செயல்கள் மனிதர் முன் ஒளிர, அப்பொழுது அவர்கள் கடவுளை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய புகழ் இந்த உலகத்திலே திகழவும், நாங்கள் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக உலகின் உப்பாக ஒளியாக மாறிட வரம் வேண்டி ஆண்டவர் இயேசு கெட்டுத்தந்த வார்த்தைகளின் ஊடாக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். காத்தனுக்கு நித்திய வாழ்வு.
ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சற்று அமர்ந்து கொள்வோம். இன்று லூர்து கெபியிலே அமைந்திருக்கக்கூடிய சிற்றாலயத்துடைய கொடியேற்றம் 4:30 மணிக்கு திருச்செப மாலையுடன் ஆரம்பமாகும். திருதின வழிபாடுகள் இடம்பெற்று செவ்வாய் மாலை திருப்பலியும் நற்கருணை ஆசீரும், புதன்கிழமை காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலியும் இடம்பெறும். வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு லங்கா மாதா சில்லாலையில் இருக்கக்கூடிய லங்கா மாதா ஆலய சிற்றாலயத்துடைய கொடியேற்றப்பட்டு திருச்செவ மாலை இடம்பெற்று வெள்ளி திருப்பலியும் நற்கருணை ஆசீர்வாதமும் இடம்பெறும். சனி காலை 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறும். வருகின்ற ஞாயிறு காலை 6 மணிக்கு வழமை போல கதலை மாதா ஆலயத்திலும் யாகப்பர் ஆலயத்திலும் திருப்பலி இடம்பெறும். நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.